ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி ஜென்ரல் தமிழ் ப்ரீ டெஸ்ட் பேட்சோடைய வீக்லி டெஸ்ட் நம்பர் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 3 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3 டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ், அதுக்கான கிளாஸ் வீடியோஸ், தென் மரபுத்தொடருக்கான அவுட்சோர்ஸ் மரபுத்தொடருக்கான கிளாஸ் மெட்டீரியல் உங்களுக்கு நோட்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம 3 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3 டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணாதவங்க அதை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதில் உள்ள ஒவ்வொரு போர்ஷனையும் நீங்கள் ஒவ்வொரு வீக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம 2வது அவுட் சோர்ஸும் சேர்த்து தான் டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ நீங்கள் அவுட் சோர்ஸும் படித்த மாதிரி ஆயிரும். ஸோ லாஸ்ட்டு 3 டெஸ்ட்டில் நம்ம பார்த்திங்கன்னா மரபுத்தொடர் கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த தடவை நம்ம 4th வீக்லி டெஸ்ட்டுக்கு போர்ஷன்ஸ் கொஞ்சம் சிலபஸில் உள்ள போர்ஷன்ஸ் ப்ளஸ் அவுட் சோர்ஸில் பார்த்திங்கன்னா தேவிரா புக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு எல்லாமே டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் இந்த வீக்லி டெஸ்ட் போர்ஷன்ஸ் சிலபஸில் உள்ள போர்ஷன்ஸ்குள்ளதும் கிளாஸ் வீடியோஸும் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. நான் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டெஸ்ட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம கொஷின் சென்ட் பண்ணியாச்சு. நீங்கள் டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க. 50 கொஷின் இருக்குது. ஸோ ஆன்சர் செக் பண்ணுங்கள். செக் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஃபுல் கரெக்ட் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு டெஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். அவ் என்ற எழுத்துக்களின் இணை எழுத்துக்களை கண்டறிக. இதோடைய இணை எழுத்துக்கள் இ உ. அவ் என்னும் நெட்டெழுத்துக்கு இணை எழுத்தாக வருவது எது? நெட்டெழுத்துன்னு கொடுத்துருக்காங்களேன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஒன்றும் இல்லை, அதோடைய இணை எழுத்து என்ன, அவ்வளோதான். நெட்டெழுத்துன்னு கொடுக்குறாங்கன்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. வேறு ஒன்றும் கிடையாது, அதே தான். சேம் இங்கே வருது இல்லையா, அதே தான். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி சில பேர் தப்பாக போடுவீங்க. அதனால நான் இதை கொடுத்தேன். அடுத்தது பாருங்கள். உச்சாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் என்ற அடிகளின் ஆசிரியர் இல்லை, என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கொஷினில் கரெக்ஷன் மாற்றிக்கோங்க. என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா குற்றாலக்குறவஞ்சி. பின்வரக்கூடிய வல்லின எழுத்து என்பதற்கான எடுத்துக்காட்டு, வல்லின எழுத்துக்கான எடுத்துக்காட்டு, இணை எழுத்து வரக்கூடிய எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. பண்டம். உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு எது இனமாக வரும்? நெடில் எழுத்து இணை எழுத்தாக வரும். காப்கா எனும் ஜெர்மானிய சொல்லின் தமிழ் சொல் என்ன? உருமாற்றம். தற்போது எந்த எழுத்தை சுட்டெழுத்தாக பயன்படுத்துவது இல்லை? ஊ என்ற எழுத்தை சுட்டெழுத்தாக பயன்படுத்துவதில்லை. ஊக்கத்தை உறுதியாக தம் கைப்பொருளாக உடையவர் எதனை இழந்துவிட்டோம் என்று கலங்க மாட்டார். ஆக்கம்னு வரும். ஆக்கத்துடைய பொருள் செல்வம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் ஆந்தர்த்தம் உள்ளத்தனைய துயர்வு. இதில் பயின்று வந்துள்ள அணி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வெள்ளத்தனைய மலர் நீட்டம், அதில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் தவறானதை சுட்டுக. திருமணையர், மல்லர், காளிங்கர், மணக்குதவர் கொடுத்துருக்காங்க 4 பேர். மல்லர், மணக்குதவர், காளிங்கர் கரெக்டாக. திருமணையர் கரெக்ட். ஆனால் இங்கே திருமலையர் வரணும். லேக்கு பதிலாக நான் கொடுத்துருக்காங்க. திருமலையர் அப்படின்னு வந்திருந்தா சரி. அப்போ இதுதான் தவறு. நமக்கு தவறானதான் கேட்டிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஆன்சர் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். திருக்குறள் உரையாசிரியர்களில் அதிகம் பதிப்பிக்கப்பட்ட உரை யாருடையது? நிறைய பேர் பதிப்பிச்சிருக்காங்க. அதில் யாருடைய உரை அதிகமாக பதிப்பிக்கப்பட்டிருக்கு? எந்த உரையாசிரியருடைய உரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த உரையாசிரியர்னா பரிமேலழகர். வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றறிந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்ற திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? சுந்தரம் பிள்ளை. பிராமி எழுத்துக்களை புகுத்தியது யார்? பௌத்தர்கள். சமவாயாங்கா சூத்திரம் என்ற நூலின் ஆசிரியர்? சமவாயாங்க சூத்திரம் குமரிலப்பட்டர். அலைகடல் இலக்கண குறிப்பு தருக. அலைகடல் அப்படின்னா வினைத்தொகை. இலக்கண குறிப்பு வினைத்தொகை. ஈ திரிந்து அந்த இந்த என வழங்குவது டேஷ் எனப்படும். சுட்டுத்திரிபு. பொறுத்துக பொருள் வச்சு கொடுத்துருக்காங்க. அள்ளல் பூரியார் செவ்வியான் வெறுக்கை. இந்த ஆப்ஷனில் சான்றோர் மிகுதி துன்பம் இழிந்தவர்.
ஸோ பாருங்கள், அல்லல் அப்படின்னா என்னது? துன்பம். பூரியார் இழிந்தவர். அடுத்தது செவ்வியான் சான்றோர். வெறுக்கை மிகுதி. ஸோ 3, 4, 1, 2 செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். துளு என்பதன் பொருளில் தவறானதை சுட்டுக. பணிவுடைய, பண்பு வாய்ந்த, எதிர்க்கக்கூடிய, அமைதியான கொடுத்துருக்காங்க. பணிவுடைய, பண்பு வாய்ந்த, அமைதியான கரெக்டு. இதுதான் தவறானது. ஏன்னா எதிர்க்கக்கூடியன்னு வராது, எதிர்க்க முடியாதன்னு வரும். ஸோ அதனால் எதிர்க்கக்கூடியன்றது தவறான பொருள். பிராகுயி மொழியை ஆய்ந்தவர் யார்? லீச். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற கூற்று யாருடையது? கவிமணி. பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது, அதாவது அவருடைய பாடல் வரிகள். இதில் எது? 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எதுன்னு கேட்டிருக்காங்க. தேனொக்கும் செந்தமிழே நீ கனினான் கிளி. தென்தமிழ் மதுரை என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. சோர்வில்லாத ஊக்கமுடையவனிடத்தில் எது அவனுள்ள இடத்திற்கு வழிகேட்டு கொண்டு போய் சேர்க்கும்? ஆக்கம். பாயிரவியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை என்ன? 4. என்று கூட்டல் உரைக்கும். சேர்த்து எழுதுனா என்றுரைக்கும். கணியன் என்பதன் பொருள் சோதிடன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை எனில் இங்குள்ள தமிழர்கள் நானிடவும் வேண்டும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் வளர்ச்சி. கணக்கு என்பதன் பொருள் நூல் அறம். 1 மட்டும் சரியா, 2 மட்டும் சரியா, இல்லை 2மே தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2மே சரி. நூல், கணக்குனா நூலும் வரும், அறமும் வரும். சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கு இவன் உயர்ந்தவச் சிறிது காமமோ பெரிதே என்ற வரிகள் யாருடையது? கபிலர். வட்டத்தொட்டி என்ற அமைப்பு யாருடைய இல்லத்தில் நடைபெற்றது? டிகேசி. பரிபாடலை பாடிய புலவர்கள் எத்தனை பேர்? 13. பொறுத்துக. பொருள் வச்சு ஓரெழுத்து ஒரு மொழி வச்சு கொடுத்துருக்காங்க. ஊ ஐ நோ தே. இங்கே ஆப்ஷனில் தலைவன், ஊன், கடவுள், துன்புறு. ஸோ கரெக்டாக ஆன்சர் பாருங்கள். ஊ அப்படின்னா ஊன், ஐ தலைவன், நோ அப்படின்னா துன்புறுதல். அடுத்தது தே கடவுள். இங்கே 2 மாற்றி போட்டிருக்கேன். ஸோ 2, 1, 4, 3. ஐ தலைவன் இல்லையா, அங்கே மேலே நம்பரை போடும்போது மாற்றி போட்டேன். சொல்லும்போது கரெக்டாக சொல்லிவிட்டு 1, இங்கே 2. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். உணர்த்தினன் இலக்கண குறிப்பு தருக. உணர்த்தினன் அதோடைய இலக்கண குறிப்பு தன்மை, ஒருமை, வினைமுற்று. காற்று இயங்குகின்ற பெரிய வளம்பொருந்திய பெரிய உலகத்தில் வாழ்வதற்கு சான்றாக எவ்வாறு வாழ்பவர்களுக்கு துன்பம் இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறார்? அருளுடையவராய் வாழ்பவர்க்கு. தமிழ்கெழு மூவர் காக்கும் நிலம், இது யாருடைய கூற்று? மாமூலர். நீங்கள் ஒவ்வொரு ஆன்சரும் பார்க்கும்போதே அப்படியே செக் பண்ணிகிட்டே வாங்க, நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு. லாஸ்ட்டில் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றதையும் சொல்லுங்கள். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் எதனை குறிப்பிடுகிறார்? மயில். வியங்கோல் வினைமுற்றுகளுக்கு பின்வரும் வல்லினம் மிகாது. சந்திப்பிழையற்ற தொடரை காண்க. நெகிழிப்பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். ஸோ இதில் சந்திப்பிழை வச்சு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டுன்னா 4th ஆப்ஷன், நெகிழிப்பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். திருக்குறள் ஆ என தொடங்கி டேஸ் என முடிகிறது. 2 சுழி நான் வரும். அடுத்தது பாருங்கள், பொறுத்துக. பொருள் வச்சு கொடுத்துருக்காங்க. நிரூபித்த சமூகம் விளைவு அசதி. இங்கே மக்கள் குழு உருவாக்கிய சோர்வு விளைச்சல். நிரூபித்த அப்படின்னா உருவாக்கிய. சமூகம் மக்கள் குழு, விளைவு விளைச்சல்.
அசதி, சோர்வு. ஸோ 2 and 4, 3 ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். பாரதிதாசன் பயின்ற மொழிகளில் தவறானது எது? உருது. களை வாங்குதல் என்னும் மரபு தொடரின் பொருளை காண்க. களை வாங்குதல், அழகு குறைதல். சாக்கிரதை என்னும் பொருள் தரும் மரபு தொடரை காண்க. சாக்கிரதை அப்படின்ற பொருளை தரக்கூடிய மரபு தொடர் கண் விழிப்பு. கண் விழிப்பாரு, ஜாக்கிரதையாக இரு, எப்போவுமே கண் விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோடைய பொருள் என்ன? ஜாக்கிரதை. பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாதது கல்லோ காவியமோ? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் பாவாணர். ஆற்றுப்படை நூல்களில் சிறியது. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் பொருணராற்று படை. யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது யாருடைய கூற்று? கணியன் பூங்குன்றனார். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்துச் சீர்திருத்தம் மேற்கொண்டார்? வரி வடிவத்தை திருத்தி எழுத்துச் சீர்திருத்தம் மேற்கொண்டார். குடவுளை தேர்தல் குறித்து கூறக்கூடிய நூல் அகநானூறு. பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் நம்பர் 4 ஃபுல்லாக பார்த்தாச்சு. நீங்கள் 50 கொஷின்ஸும் எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை கொஷின் கரெக்டாக தெரிஞ்சிருக்குன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த எக்ஸாமுக்கும் படிக்க ஆரம்பிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.